பொதுவாக மக்களிடம் ஏற்படும் பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று சார் என்னால சரியா சாப்பிட முடியவில்லை, என்னால சாப்பிடுறதுக்கு முன்னாடியே பெயின் இருக்கு. சில பேர் சொல்வார்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு பயங்கர வயிறு வலி இருக்குது, எரிச்சலாக இருக்குது. வலியை விட அந்த எரிச்சல்ன்றது சொல்லுவாங்க. வயிறு எரிச்சல் என்னை வெகுவாக பாதிக்கிறது, உணவு எடுப்பது எனக்கு தவிர்க்கிறது, இதனால் எனக்கு உணவு எடுப்பது என்னுடைய அளவு குறைந்து விடுகிறது, இதனால நியூட்ரிஷனல் டெபிஷியன்சி எனக்கு உடம்புல இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்கா, மெலிந்து காணப்படுறேன், என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு. இது போன்ற ஜெனரல் கம்ப்ளைண்ட்ஸ் பொதுவா எல்லாருமே கொடுப்பாங்க. காரணம் தான் என்னென்று பின்னோக்கி சென்று பார்த்தால் வயிறு எரிச்சல் முதலில் பார்த்து அசிடிட்டின்னு தான் சொல்லுவோம். அசிடிட்டி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அசிடிட்டி பத்தி தெரிந்த விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம இதை தவிர்ப்பது எப்படி என்று பார்க்கணும். அசிடிட்டின் ஏன் என்ற இந்த வேர்டே வந்ததுன்னு பாத்தீங்களா, ஜீரணத்திற்காக நம்மளுடைய வயிற்று பகுதியில் 450 ml ஆசிட் சுரக்கிறது. இது பல்வேறு நன்மைகள் நமக்கு கொடுக்கிறது. சில நேரங்களில் நம் வயிற்றில் உணவு இல்லை என்றால் இந்த அமிலம் நம்மளோட ஸ்டமக்கு உள்ள டேமேஜஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மேல் நீங்க காரணமான உணவு, கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா எரிச்சல் ஜாஸ்தியாகிவிடும். இதை சரி செய்வது எப்படின்னா, சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் அடிக்கடிக்க சாப்பிட்ற எல்லா உணவுலையும் ஸ்பைசி மசாலாவை கொஞ்சம் குறைக்க வேண்டும். ஸோ இதற்கு மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்கு. இதை தெரிந்து கொள்றதுக்கு அப்பர் எண்டோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்கும். இந்த எண்டோஸ்கோப்பி ஒரு டெஸ்ட். அது செக் பண்ணிட்டு உள்ள நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதற்கு நம்ம மருந்துகள் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. காமனா பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு அதுல ஒரு விதமான கிருமி ஒண்ணு இருக்கும், H. பைலோரை கிருமி, ஹெலிகோபாக்டர் பைலோரைன்றது. அது பயாப்சி மூலம் எடுத்து அது ரேபிட் யூரியாஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுல பாசிட்டிவ் வந்ததுன்னா இதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் 10 days to 14 days வரைக்கும் கொடுப்போம், ஒரு ட்ரிபிள் ட்ரக் தெரப்பின்ற மாதிரி. அதை எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு அடுத்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு 1.5 month கொடுப்போம். ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுப்போம். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் ஆஃப் ஒரு 1.5 months to 2 months நீங்க மெடிசன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஆடடா நம்ம ப்ரீபயோட்டிக் கொஞ்சம் கொடுப்போம். ஸோ இது என்னன்னா அதனுடைய அந்த ஆன்டிபயோட்டிக்கோட என்ஹான்ஸ்டு எஃபெக்ட் நல்லா பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த எரிச்சல் இல்லாமல் நல்ல உணவு சாப்பிடலாம், பிடிச்ச ஃபுட்டை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.